தமிழை கற்போம். வணக்கம் குழந்தைகளை. நம் நினைவில் என்னை பற்றி இந்த பாடத்தில் கவிதா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அது கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் கவிதா. எனக்கு பிடித்த வண்ணம் பச்சை. எனக்கு பிடித்த உணவு பொங்கல். நான் வளர்க்க விரும்புவது மீன்கள். விரும்பி செய்வது படம் வரைவது. கற்றுக்கொள்ள விரும்புவது நடனம். இப்போது கவிதா அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. இப்போது குழந்தைகளே, நீங்கள் உங்களை பற்றி இதில் சொல்ல போகிறீங்க. இப்போ இங்கே எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் சூர்யான்னு ஒரு பேரை கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் உங்கள் பேர் எழுதி உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீங்கள் அந்த கோட்டில் எழுத போகிறீங்க. எனக்கு பிடித்த வண்ணம் சிவப்பு. எனக்கு பிடித்த உணவு தோசை. நான் வளர்க்க விரும்புவது பூனை. விரும்பி செய்வது மட்டைப்பந்து விளையாட்டு. கற்றுக்கொள்ள விரும்புவது ஓவியம். அடுத்தது, இன்று எனது உணர்வு என்னென்ன அந்த ஃபேஸ் இருக்கு பாருங்க. மகிழ்ச்சி, அழுகை, வருத்தம், வியப்பு, அச்சம். இன்று எனது உணர்வு. நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? இல்லை அழுகையாக இருந்தீங்களா? வருத்தமாக இருந்தீங்களா? ஏதாவது வியப்பாக இன்றைக்கி நடந்ததா? இல்லை அச்சமாக இருந்ததா? நாம் இப்போ இன்றைக்கி எப்படி இருந்தோம்? மகிழ்ச்சியாகவே இருந்தோம். அதை டிக் பண்ணிடலாமா? அடுத்தது, என்னை எனக்கு பிடிக்கும் ஏனெனில். இப்போ ஒன்று ஒன்றா சொல்லலாமா? நான் சிரிப்பேன். நண்பர்களுடன் விளையாடுவேன். சிறு சிறு வேலைகளை செய்வேன். உதவுவேன். பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வேன். இதில் உங்களுக்கு இந்த பக்கம் என்னை எனக்கு பிடிக்கும் ஏனெனில். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு 4 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சிரிப்பேன். நண்பர்களுடன் விளையாடுவேன். சிறு சிறு வேலைகளை செய்வேன். உதவுவேன். பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. கவிதா தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறாள். அவரவர் தன்னை பற்றி வெளிப்படுத்த வேண்டும். நான் தனித்துவம் உடையவர். என்னை போல் வேறொருவர் இல்லை. இப்படிக்கு கவிதா. இப்போ உங்களை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் எது உங்களது பாருங்கள். நான் தனித்துவம் உடையவர். என்னை போல் வேறொருவர் இல்லை. இப்படிக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சூர்யான்னு ஒரு குழந்தை பேர் கொடுத்துருக்கோம்ல, அதையே போட்டு இங்கே நாம் முடிச்சிடலாம். இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.